அந்த மாதிரி இருப்பாங்க. பெருமாள் நின்ற குளத்தில் காட்சி தருவார். ஆனால் வந்து இப்போ வந்து ஏகாதசிக்கெலாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. இப்போ மார்கழி ஏகாதசி வரும்ல இனிமேல், அதுக்கு வந்து இங்கெல்லாம் சும்மா பரமபத வாசல் மாதிரி திறப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. திறக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கோயில். அதுவும் வந்து இவர் வந்து அப்பர் நினைக்கிறேன், அப்பரா யாருன்னு தெரியல. ஆனால் வந்து அதுக்கு மேலே என்னால் எடுக்க முடியல. ஆனால் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா வந்து ஐயர்லாம் அவங்க மாற்றி மாற்றி ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. சுவாமியோடையும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, சாமியோட சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் வந்து எவ்வளோ எடுக்கிறாங்க. இந்த கோயில் பாருங்களேன், சுற்றி வர இடம் நல்ல பெருசு. ஆஞ்சநேயரும் இருப்பாங்க. அந்த பக்கம் வந்து கோயிலுக்குள்ளேயே எவ்வளோ பெரிய ஸ்டாம்ப் லைட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஃபோக்கஸ் லைட்டு. நரசிங்கரும் இருப்பார் உள்ளேயே. அதுக்கப்புறம் வந்து பெருமாளும் இருப்பார். அதுக்கப்புறம் வந்து காளியும் இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன், தெரியல. ஆனால் அது நான் மறந்துட்டேன். பார்த்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம். ஆனால் ஒரு சிலை இருக்கும். ஆனால் உள்ள சுற்றி வர இடம் நல்ல பெருசாக இருக்கும். சுற்றி வர இடத்துல தான் பெருமாளுக்கும் தனியாக ஒரு கோயிலாகவே இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இவருக்கு அப்போ அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, காலையில் டைமுங்கிறதுனால பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபுல்லும் பாருங்களேன், அப்படியே பல பெருமாளோட ஃபேஸ் தெரிகிற மாதிரி இருக்கார் பெருமாள் உள்ளே இருப்பாங்க, தாயார் இங்கே இருப்பாங்க. இவங்கள வந்து ஏதோ வந்து அர்ச்சகரை யாரோ கூப்பிட்டாங்க, அதனால் பாதியும் பண்ணியும் பாதி பண்ணாமையும் அபிஷேகம் வச்சுட்டு போனார். வந்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணார். தாயார் வெளியில் உட்காந்துருந்தாங்க. தாயார் உள்ளே உட்காந்துருந்தாங்க, பெருமாள் வெளியில் இருக்காருன்னு நினைக்கிறேன், தெரியல. ஆனால் வந்து பெருமாளுக்கு பேர் ஏதோ போட்டிருந்தது, கோபால ஏதோ பெருமாள் நினைக்கிறேன், கருடரோட. ஆனால் வந்து ஏகாதசிக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. இங்கெல்லாம் சொக்கவாசல்னு தனியாக திறப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு திறக்கிற அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து சொக்கவாசல்னு வச்சு இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தாயார் வந்து உள்ளே, பெருமாள் வந்து வெளியில் இருக்காங்க. தாயார் உள்ளே எடுக்க முடியல. ஆனால் தாயார் ரொம்ப அழகாக இருந்தாங்க, நல்லா குண்டா. எனக்கு எப்பயுமே பெருமாளோட தாயார் ரொம்ப பிடிக்கும், நல்லா குண்டாக இருப்பாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன், பளபளன்னு பெயிண்ட் அடித்து. ஆக்சுவலாக வந்து கோயில் கும்பாபிஷேகம் பண்ணி 2.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அது அப்படியே இப்போ அடித்த மாதிரியே அவ்வளோ புதுசாக அப்படியே இருக்குது. எவ்வளோ நேர்த்தியாக இருக்குது பாருங்களேன். சுற்றி வர தூண், அந்த பில்லரு, அது இது எல்லாம் வந்து பயங்கர சூப்பராக இருக்குது. அவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு இந்த கோயில். ஆனால் உள்ளே வந்து சுவாமி வந்து ரொம்ப சீக்கிரமாக நம்ம பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். சுற்றி வர பிரகாரம்